under 16 தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேட் ஆனேன். அந்த ஜெர்சி வாங்கின அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நான் திறக்கவே இல்லை, அப்படியே போய் அப்பா கிட்ட போய் இது எனக்கு சர்ஜரி பண்ணி முடிஞ்ச அப்புறம் நான் ஒரு 2.5 months வீட்டில் தான் இருந்தேன். ஸோ நார்மலா அப்பா பேசியா இருப்பாரு, மைண்ட் செட் டவுன் ஆச்சு, அதை திருப்பி ரெடி ஆகி போய் ஆடுற மாதிரி வச்சுக்கணும். அவரும் நான் எப்போ நல்லா கூப்பிட்டு அவர் எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாரு. நான் உள்ள போகும்போது என்னன்னா நாமளே என் கேம் வந்து டாமினேட் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். நம்மள தப்பு பண்ணா திட்டுறது தான், அப்புறம் மற்றபடி ஃபுல்லாக பண்ணா இருக்கு. கோலி கூட இருக்கணும், அப்புறம் ரோஹித் சர்மாக்கா ஓகே, அந்த அளவுக்கு தில் இருக்கு அவருக்கு. சில வந்துட்டு 3 to 4 yearsல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா பார்த்தா ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா நேம் வந்துட்டு ஆர் சுகுமார், அவர் பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணேன். அவரும் ஆடுவோம், எல்லா மேட்ச் போகும்போது அப்படி கூப்பிட்டு போவார் சின்ன வயசுல. அப்படியே நான் போகும்போது அங்கே ஆடுறது, சின்ன வயசுல ஆடுறது. அப்புறம் டான் பாஸ்கோ நான் ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணேன், வேளாமாரில் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கூல் மேட்ச்லாம் ஆடினேன். அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் செலெக்ஷன்ஸ்லாம் ஆடினேன். under 16 தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேட் ஆனேன். அந்த ஜெர்சி வாங்கின அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நான் திறக்கவே இல்லை, சேப்பாக்கில் வாங்கினோம், அப்படியே போய் அப்பா கிட்ட கொடுத்தேன். அப்பாவை நல்லா எமோஷன் மூவ்மெண்ட் நல்லா தொடங்குவாங்க, ஓப்பன் பண்ணி நல்லா போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேட் மேட்ச் போனோம். அங்கேயும் நல்லா பண்ணேன். சோனல் கேம்ப் செலக்ட் ஆனேன். அப்புறம் 19 லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணோம். நிறைய பேட்டிங் டிப்ஸ், நிறைய அமர்னா பவுலிங், நான் ஃபாஸ்ட் பவுலர், ஸோ அமர்னா நல்லா பவுலிங் டிப்ஸ் கொடுத்தாரு. வருணும் நல்லா பேட்டிங் டிப்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அப்பாவோட கன்ஃபர்ஸ் பண்ணுவேன், எப்படி இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ அது ஓகேனா உங்களுக்கு நல்லா சூட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணேன்னு சொல்லுவாரு. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வருஷம் 19 நல்லா சூப்பராக வின் பண்ணுவோம். அப்போ எல்லா மேட்சுமே வருவார். லாஸ்ட் இயர் 19 கூட 3 நாள் டிராவல் பண்ணி ட்ரெயினில் வந்தார் டெல்லிக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அப்பா மேட்ச் பார்க்குறாரு. ஸோ இந்த வருஷமும் ஆக்சுவலி இன்ஜுரினால வர முடியல அப்பானால. பட் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு உங்ககிட்ட அது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இன்ஜுரியில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்ல 16 இயர்ஸ்ல ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? ஏன்னா இப்போ நம்ம அஸ்வின்கே வந்து அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு நான் 10 வயசு 12 வயசுல எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு கேம் இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது லைக் அது இப்போ கூட இந்த டோர்னமெண்ட்ல நீங்க இன்ஜுரி ஆயிட்டனால தான் நீங்க வந்து லேட்டர் ஆஃப் த பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஸோ அந்த இன்ஜுரி எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அது உங்க மைண்ட் செட் எப்படி பாச்சு? இன்ஜுரி எனக்கு சர்ஜரி பண்ணி முடிஞ்ச அப்புறம் நான் ஒரு 2.5 months வீட்டில் தான் இருந்தேன். ஸோ நார்மலா அப்பா பேசியா இருப்பாரு, மைண்ட் செட் டவுன் ஆச்சு, அதை திரும்பி ரெடி ஆகி போய் ஆடுற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் ரீஹேப் பண்ணும்போதும் பிசியோஸ்லாம் பேசுவாங்க. எப்பவுமே இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது ரொம்ப டவுனா இருக்கு பாப்பா, சில டைம் பால் போகும்போது பயப்படுவேன். இப்போ நான் ஃபீல்டிங் பண்றப்போ அடிப்பட்டேன். ஸோ பேசுவாங்க ஃபீல்டிங் பண்றப்போ ஏதாவது ஃபியர் இருக்கா இல்லையான்னு. ஸோ நான் நார்மலா எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் தெரியல, நார்மலா இருந்துச்சு. அப்புறம் நம்மள மேட்ச்ல பண்ணையும் அதுவும் ஃபியர்லாம் அதுவும் நார்மலா தான் இருந்துச்சு. ஓகே, அப்பப்போ பேசுவாரு, எப்பவுமே ஃப்ரீயா பாசிட்டிவா எதுவுமே இருக்காது, நார்மலா தான் ஆகுது. அப்புறம் நானும் நம்மள ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். உங்க 2 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் கேம் செட் பண்ணிட்டு இருந்தாரு, அம்பரீஷ். ஸோ நீங்க தான் அதை சொல்லணும். நீங்க தான் அந்த கேமை செட் பண்ணீங்க. இனிஷியலா ஒரு ப்ரெஷர் இருக்கும், விக்கெட் டக்குன்னு விழும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்க அதுல இருந்து எலிவேட் பண்ணி காம் மைண்டா நீங்க எடுத்துட்டு போகணும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல உங்களோட பார்ட்னர் வந்து அவரோட என்ன கம்யூனிகேட் பண்ணீங்க? நீங்க என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணீங்க? நான் உள்ள போகும்போது ஆக்சுவலி டிகே ஆடிட்டு இருந்தேன். நைட் வாட்ச்மேனா போனா வேலையை சூப்பரா பண்ணேன். ஆக்சுவலா நிறைய பால்ஸ் ஆடுறது, எவ்வளவு நேரம் உள்ள டைம் ஸ்பெண்ட் முடியுமோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் உள்ள போகும்போது என்னன்னா நாமளே என் கேம் வந்து டாமினேட் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறோம். ஸோ கரெக்டான பால் சூஸ் பண்ணா விக்கெட்டை விடாம ஒழுங்கா ஆடினாலே போதும், நம்ம ஒழுங்கா வந்துடலாம். நான் உள்ள 144 4 5 ஆமா. ஸோ கரெக்டா எடுத்துட்டு வந்தேன் நானும் பிகே ஆடி. அதான் நீங்க 144 for 5 அந்த போன் இருக்கும் போது 318 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கோரா இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டது வந்து ரொம்பவே பார்க்கவே அழகா இருந்துச்சு. லைக் இவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடா ஆடுறாங்களே அப்படின்றதா இருந்துச்சு. அம்பரீஷ் வந்து நிறைய திட்டுவாங்க வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லையா? நான் ஆக்சுவலி இன்ஜுரி வந்து ஸ்ட்ரெயிட்டா நாக் அவுட் தான் போனேன். ஸோ அப்போ பேசும்போதும் நம்மள தப்பு பண்ணா திட்டுறது தான், அப்புறம் மற்றபடி ஃபுல்லா பண்ணா இருக்கு. ஓகே, எப்பவுமே நெக்ஸ்ட்னா கூட சில டைம் ஒழுங்கா பாடலன்னா அவரும் நான் எப்ப நல்லா தூக்கி விடுவாரு. ஓகே, அவர் எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. அதனால எப்பவுமே சில நாள் ஒழுங்கா போனா கூட சபா சாந்தி சொல்லுவாரு, நல்லாவே பேசுவாரு. அப்படி சந்தோஷமாவே எப்போ சும்மா இருந்தாலும் அந்த ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு எப்பவுமே ராகவனா பிசியோ எப்பவுமே என் கூட தான் இருப்பாரு. அவர் கொஞ்சம் நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ அவரும் நல்லா சப்போர்ட்டிவ், ட்ரெயினரும் நல்லா இருக்கும், மாணவனாவும் நல்லா எப்பவுமே கேம்ஸ் வச்சுட்டே இருப்பாரு. அடிக்கடி சூப்பர் நல்லா ஃபன்னா பார்த்துவாங்க, எல்லாருமே நல்லா ஃபன்னா தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க லைக் பேட்டிங் ஆடும்போது நான் இவர மாதிரி ஒரு ஷாட் ஆடியே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாட்ட ஏதாவது சேலஞ்ச் பண்ணி நான் இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் உண்டா? தோனி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட்டோ இல்லை விராட் கோலி கவர் டிரைவ் ஆடுற நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நாமளே விராட் கோலி கவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, விராட் கோலி தான் பென் ஸ்டோக்ஸ் தான் எப்பவுமே
எனக்கு பிடிக்கும். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் நமக்கு எப்பவுமே பென் ஸ்டோக்ஸ் தான் பிடிக்கும். சூப்பர். விராட் கோலி ஒரு அந்த கவர்னாலே எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் கேட்குற அதே கேள்விதான், நீங்க யாரு பாலை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் எ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா எனக்கு வந்து பும்ரா, மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் டு லெஃப்ட், ரைட் டு ஓகே ஃபைன். ரெண்டு பேருமே இப்போ நீங்க வந்து லைக் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனாலையும் இவருக்கு நான் வந்து நான் பார்ட் டைம் பவுலரா இருக்கிறதுனாலும் நான் இவருக்கு போட்டாலும் நான் விக்கெட் எடுப்பேன், இவர் வந்து நான் ஃபேஸ் இவருக்கு நான் பவுல் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கோலி போட வைக்கணும். அப்புறம் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கா? ஓகே, அந்த அளவுக்கு தில் இருக்கு அவருக்கு. ஓகே ஃபைன். இருந்தாலும் அந்த டிட்டர்மினேஷன் தான் நான் பாராட்டேன், ரோஹித் சர்மாக்கு போடுறேன் அப்படின்ற. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்டர்-19 இந்தியா வேர்ல்ட் கப், அதுல செலக்ட் ஆகணும். அது ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் ரஞ்சி டிராஃபி ரிவ்யூ பண்ணி அது நல்லா பண்ணணும் த்ரூ தி சீசன்ஸ். அப்புறம் அதுதான் மெயின் இந்தியா. ஓகே அதான்